இந்து மக்கள் கட்சியின் மாநில செயலாளர். இன்றைய தினம் தூத்துக்குடி மாநகரிலே பரமசிவன் பாத்திமா என்ற திரைக்காவியத்தை இந்து மக்கள் கட்சியின் சார்பாக சிறப்பாக வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது இந்த திரைப்படத்தில் மோசடி மதமாற்றத்தை தோல்வித்து காட்டும் விதமாக இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு இசக்கி கார்வண்ணன் என்பவர் இந்த படத்தை அருமையாக வெளியிட்டுள்ளார். அவருக்கு இந்து மக்கள் கட்சியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து தென் மாவட்டங்கள் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் இந்த கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளை காரணம் காட்டி அதை முன்னிறுத்தி இந்த மோசடி மதமாற்றமானது அப்பாவி மக்களையும் இந்துக்களையும் குறிவைத்து செய்யப்படுகிறது என்பதை இந்த திரைக்காவியத்திலே ரொம்ப தெளிவாக எடுத்துள்ளார். அது மட்டும் இல்லைங்க, இந்த கல்வி நிறுவனங்கள் பெரும்பாலான கல்வி நிறுவனங்கள் கிறிஸ்தவ மிஷினரிகளிடமே இருக்கின்றது. கிறிஸ்தவ மிஷினரிகளிடம் இருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனத்தில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் தொடங்கி அங்கு பயிற்சிக்கக்கூடிய ஆசிரியர்கள் வரைக்கும் இந்த மதமாற்றத்தை முன்வைக்கிறார்கள். மதமாற்றி மறுநாள் மட்டும்தான் எங்கள் பள்ளியிலே வேலை, மதமாறினால் மட்டும்தான் சலுகையோடு இந்த பள்ளியிலே கல்வி என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியிலே, இந்துக்கள் மத்தியிலே முன்னிறுத்தி அதன் மூலமாக மதமாற்றத்தை முன்னெடுக்கிறார்கள். இது போன்ற விஷயத்தையும், அது மட்டும் இல்ல, இந்த திரைக்காவியத்தின் மூலமாக குலதெய்வ வழிபாடு, நமது பாரம்பரியம் கலாச்சாரத்தை சீர்குலைக்கும் விதமாக குலதெய்வ வழிபாட்டை மங்க செய்கின்ற இந்த மதமாற்றத்தை முன்னிறுத்தி இந்த படத்தின் மூலமாக குலதெய்வ வழிபாட்டுகளை கொண்டு வர வேண்டும் என்பதை ரொம்ப தெளிவாக இசக்கி கார்வண்ணன் இயக்குனர் முன்னெடுத்திருக்கிறார். இது போன்ற திரைக்காவியங்கள் இன்னும் வருங்காலங்களில் திரைத்துறைகளில் வெளியிடப்பட வேண்டும். இதற்கு முழு முதன்மாக எங்களுடைய இந்து அமைப்புகள், இந்து மக்கள் கட்சி மற்றும் அனைத்து இந்து அமைப்புகளும் வரவேற்போம். அவர்களுக்கு எங்களான முடிந்த அளவே இந்த படத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய உத்தரவின் பேரிலே இந்த திரைக்காவியம் இன்று இங்கு சிறப்பு காட்சியாக வெளியிடப்படுகிறது. நன்றி, வணக்கம்.